சமூக அமைதிக்கான படைப்பாளிகள் இயக்கத்தின் சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற இந்நிகழ்வின் நோக்கம் குறித்து உரையாற்றி அமர்ந்திருக்கிற கௌதம சன்னா அவர்களே, இந்நிகழ்வை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற கவின்மலர் அவர்களே, சுருக்கமாக நன்றியுரை நிகழ்த்தினாலும் நறுக்கு தெரித்தார் போல் தம்முடைய உரையை பதிவு செய்து அமர்ந்திருக்கிற ஆலூர் ஷா நவாஸ் அவர்களே, முனைவர் பட்டம் பெறத்தக்க அளவுக்கு ஒரு சிறந்த ஆய்வுரையை வழங்கி கமலஹாசனை பற்றி இங்கே எடுத்துரைத்து அமர்ந்திருக்கிற எழுத்தாளர் பாமரன் அவர்களே, தலிபான்களை பற்றி, அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை பற்றி ஒரு பேராசிரியரை போல வகுப்பெடுத்து அமர்ந்திருக்கிற பத்திரிகையாளர் மு. குலாம் முகமது அவர்களே, மிகுந்த இந்த ஊடகங்களின் ஓரவஞ்சனை போக்குகளை கண்டித்து உரையாற்றி அமர்ந்திருக்கிற தீக்கதிர் பொறுப்பாசிரியர் தோழர் குமரேசன் அவர்களே, இந்நிகழ்வுக்கு வரவில்லை என்றாலும் கூட தம்முடைய கருத்தை ஒரு செய்தியாக இங்கே அனுப்பி வைத்திருக்கிற பத்திரிகையாளர் ஞானி அவர்களே, இஸ்லாமியர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள், எங்களை விரட்ட விரும்புகிறவர்களை, விரட்ட நினைப்பவர்களை விரட்டுவோமே தவிர ஒருபோதும் நாங்கள் இந்த மண்ணை விட்டு அகலமாட்டோம் என்று இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கிற ஐயா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களே, இந்நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற இஸ்லாமியர் கூட்டமைப்பை வழிநடத்திக் கொண்டிருக்கிற அப்போல்லா அனீஃபா அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில மாவட்ட பொறுப்பாளர்களே, ஊடகவியலாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காலத்தின் தேவையை ஒட்டி இந்த நிகழ்வை தோழர்கள் ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். ஒரு சிறிய அரங்கமாக இருந்தாலும் கூட இது வலுவான ஒரு அரங்கம், ஆழமாக சிந்திக்கக்கூடிய, கருத்துருவாக்கத்தை செய்யக்கூடிய ஆற்றலாளர்கள் திரண்டிருக்கிற ஒரு அரங்கம். ஆகவே இங்கு விவாதிக்கப்பட்டிருக்கிற இந்த கருத்துக்கள் யாவும் பரவலாக மக்களிடத்தில் எடுத்துச் செல்லப்படும் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. இஸ்லாமியர்களும் ஊடக சித்தரிப்புகளும் என்கிற தலைப்பில் இதனை ஒருங்கிணைத்து மிகச் சிறப்பான ஒரு விவாதத்தை சமூக அமைதிக்கான படைப்பாளிகள் இயக்கம் தொடங்கி வைத்திருக்கிறது. ஊடகங்கள் ஓரவஞ்சனையோடு எவ்வாறு செயல்படுகின்றன என்பதையெல்லாம் இங்கே உரையாற்றிய ஒவ்வொருவரும் மிகச் சிறப்பாக தோலுரித்து காட்டியிருக்கிறார்கள். ஒவ்வொரு பேச்சாளருமே மிக ஆழமாக கருத்துக்களை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். இஸ்லாமியர்களை பற்றி பேசுகிற அதே வேளையில் கவிக்கோ அவர்கள் ஆற்றிய உரையை கேட்டுக்கொண்டே இருக்கிற போது
அவை 100 விழுக்காடு அப்படியே தலித்துகளுக்கும் பொருந்துவதாக இருக்கிறது. அது 100 விழுக்காடு அப்படியே பெண்களுக்கும் பொருந்துவதாக அமைகிறது. நான் அடிக்கடி மேடையில் சொல்லுவதைப் போல விளிம்பு நிலை மக்களுக்கு எதிராக, பலவீனமான மக்களுக்கு எதிராக இத்தகைய போக்குகள் இயல்பாகவே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன, ஒடுக்குமுறைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றன. ஆக இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன? வலிமையானவன் விரும்புவதெல்லாம் சட்டமாகிறது, வலிமையானவன் விரும்புவதெல்லாம் தீர்ப்பாக வெளிவருகின்றன, வலிமையானவர்கள் விரும்புவதெல்லாம் கருத்துக்களாக உருப்பெறுகின்றன. ஆகவே வலிமையானவர்கள் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள், வலிமை குன்றியவர்கள் அந்த ஒடுக்குமுறைகளுக்கும் அடக்குமுறைகளுக்கும் இலக்காகிறார்கள். வலிமை என்றால் எது வலிமை? பல்வேறு வகையான வலிமைகள் இருக்கின்றன. பொருளாதார வலிமை ஒரு வலிமைதான், அறிவு கூட ஒரு வலிமைதான். எல்லா வலிமைகளையும் விட வலிமையானது அதிகாரம்தான், ஆட்சி அதிகாரம்தான். ஆட்சி அதிகார வலிமை பெற்றவர்கள் எல்லாவற்றையும் தங்களுக்கு சாதகமாக திருப்பிக் கொள்ளுவார்கள். வெள்ளைக்காரன் இந்த நாட்டுக்கு வந்தபோது இங்கே இருந்த மக்களின் தொகை 30 கோடி. மகாகவி பாரதியின் பாடல்களில் இருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அவன் இங்கே வந்து வணிகத்தை தொடங்கிய போது அவன் சில 100 பேர் தான், 300 பேர் இருந்திருப்பான், அல்லது 3000 பேர் இருந்திருப்பான். 3000 பேர் என்றே வைத்துக் கொள்வோம், அதை விட குறைவான எண்ணிக்கை தான், ஆனால் 3000 பேர் என்று வைத்துக் கொள்வோம். 3000 பேராக இருக்கிற வெள்ளைக்காரன் இங்கே வாழுகிற 30 கோடி மக்களை தான் பேசுகிற மொழியை பேச வைக்க முனைந்திருக்கிறான். இங்கே தமிழ் பேசுகிறார்கள் கோடிக்கணக்கான மக்கள், எனவே நாம் தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவன் நினைக்கவில்லை. இங்கே இந்தியை பேசுகிறார்கள் கோடிக்கணக்கான மக்கள், எனவே நாம் இந்தியை கற்றுக்கொண்டால் தான் நம்முடைய வியாபாரம் இங்கே ஈடுபடும் என்று அவன் நினைக்கவில்லை. இங்கே கோடிக்கணக்கான மக்கள் சமஸ்கிருதம் பேசுகிறார்கள், அல்லது குஜராத்தி மராத்தி மொழியை பேசுகிறார்கள், உருது மொழியை பேசுகிறார்கள், அவற்றை நாம் கற்றுக்கொள்வோம், அவர்களைப் போல் நாம் மாறிக்கொள்வோம், முஸ்லிம்களாகவோ அல்லது இந்துக்களாகவோ நம்மை மாற்றிக்கொள்வோம் என்று அவன் நினைக்கவில்லை. எவ்வளவு கெட்டிக்காரன் பாருங்கள்! 3000 பேர் 30 கோடி மக்களை தன்னுடைய அடிமையாக்க விரும்பி தான் பேசுகிற மொழியை இங்கு இருக்கிற இந்தியர்கள் அனைவரையும் பேச வைத்தார். இன்றைக்கும் நாம் அதை பேசிக் கொண்டிருக்கிறோம். அவன் ஓடி போய் 60-70 ஆண்டுகள் ஆன பிறகும் கூட இன்றைக்கும் அந்த மொழிதான் பெருமைக்குரிய மொழி என்று நம்மை கருத வைத்து விட்டு போய்விட்டான். நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையை விதைத்து விட்டு போய்விட்டான். ஆக 300 பேரோ 3000 பேரோ மிக 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 சொற்பமான குறைந்த எண்ணிக்கையுள்ள அந்த சமூகம் கோடிக்கணக்கான இந்தியர்களை தன் வழிக்கு கொண்டு வந்து அடக்கி ஒடுக்கினான் என்றால் அதற்கு என்ன காரணம்? அவன் ஆட்சி அதிகார வலிமையுள்ளவனாக இருந்தான், உலக நாடுகளை அவன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தான், இந்தியாவையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே ஆட்சி அதிகார எல்லைக்குள்ளே கொண்டு வந்தான். நாம் எங்காவது ஒரு ஊருக்கு போனால், மும்பையிலே போய் தங்கி இருந்தால் அங்கு இருக்கிற மக்களின் மொழியை தான் நாம் கற்றுக்கொள்கிறோம். நம்முடைய மொழியை அவர்களுக்கு கற்றுத்தருவதில்லை, கற்றுக்கொள்ள வற்புறுத்துவதில்லை. டெல்லியிலே போய் தங்கினால் நம்முடைய ஆட்கள் உடனே இந்தி வாழாக்களாக மாறிவிடுகிறார்கள். இந்தியில் தான் தமிழர்கள் பேசிக் கொள்வார்கள். அங்கே இருக்கக்கூடிய இந்திக்காரர்களை தமிழர்களாக நாம் மாற்ற முயற்சிப்பதில்லை. ஆனால் வெள்ளைக்காரன் அந்த முயற்சியை செய்து வெற்றி பெற்றிருக்கிறான். அதற்கு காரணம் எல்லா வலிமைகளையும் விட வலிமையான ஆட்சி அதிகாரம் அவன் கையிலே இருந்தது என்பதுதான்.
இங்கே கவிக்கோ அவர்கள் உரையாற்றிய போது ஒன்றை குறிப்பிட்டார். கவிக்கோ அல்லது குலாம் முகமது என்று கருதுகிறேன். 800 ஆண்டுகள் இந்தியாவை இஸ்லாமியர்கள் ஆண்டார்கள். 800 ஆண்டுகள் இந்தியாவை இஸ்லாமியர்கள் ஆண்டார்கள். 56 தேசங்களாக சிதறி கிடந்த இந்திய பகுதிகளை எல்லாம் இந்தியா என்று ஒரே தேசமாக இணைத்தார்கள் என்று கவிக்கோ இங்கே குறிப்பிட்டார். அப்படி ஆண்ட இனம், ஆட்சி அதிகாரத்தை வைத்திருந்த இனம் இன்றைக்கு இந்த நிலைக்கு, ஒடுக்கப்படுகிற நிலைக்கு, தீவிரவாதிகளாக சித்தரிக்கப்படுகிற நிலைக்கு, பயங்கரவாதிகளாக சித்தரிக்கப்படுகிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இது எதை காட்டுகிறது என்பதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். அதிகாரத்தில் இருந்ததனாலேயே இந்த சமூகத்தின் மீது ஒரு வெறுப்பு தொடர்ந்து உருவாக்கப்பட்டு வந்திருக்கிறது. யார் அதிகாரத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் வீழுகிற போது மறுபடியும் அவர்கள் எழுச்சி பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக அவர்களுக்கு எதிரான வெறுப்பை விதைப்பதும் அதை தொடர்ந்து பரப்புவதும் ஆளும் வர்க்கத்தின் பண்புகளுள் முதன்மையான ஒன்று. தாழ்த்தப்பட்ட சமூகத்தின் மீது இவ்வளவு கொடூரமான வெறுப்பு ஏன் நிகழ்ந்தது இருக்கிறது இன்னும் என்றால், இவர்கள் பௌத்தர்களாக இந்தியா முழுவதும் ஆளுமை செலுத்தக்கூடிய சமூகமாக இருந்து அதிலே பௌத்தம் வீழ்ந்த போது, இந்துத்துவம் எழுந்த போது பௌத்தத்தின் மீதான வெறுப்பு, சமணத்தின் மீதான வெறுப்பு தொடர்ச்சியாக விதைக்கப்பட்டது, பரப்பப்பட்டது. அதிலிருந்து தப்பித்துக் கொண்டவர்கள் சாதி இந்துக்களாக மாறினார்கள், இஸ்லாமியர்களாக மாறினார்கள், கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். அந்த வெறுப்பிலிருந்து, காழ்ப்பிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக அப்படி மாறி போனவர்கள் போக மிச்சமாய் எச்சமாய் இருப்பவர்கள் தான் இன்றைக்கு தலித்துகளாக அங்கும் இங்கும் சிறுபான்மையினராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பௌத்தம் மேலோங்கி இருந்தது. ஆட்சி அதிகாரத்தை, அசோகர் காலத்திலே ஆட்சி அதிகாரத்தை செலுத்தக்கூடிய வலிமை பெற்ற ஒரு சமூகமாக பௌத்த சமூகம் இருந்தது. இன்றைக்கு பார்க்கிற எச்சமாய் இருக்கிற தாழ்த்தப்பட்ட சமூகம் மட்டுமே பௌத்த சமூகம் அல்ல. இன்றைக்கு தங்களை சாதி இந்துக்களாக சொல்லிக் கொள்கிற அத்தனை பேரும் பௌத்த சமூகமாக இருந்தவர்கள் தான், உயர் சாதி இந்துக்களை தவிர. ஆக இந்துத்துவம் எழுச்சி பெற்ற போது, பௌத்தம் வீழ்ச்சி அடைந்த போது, இந்துத்துவம் எழுச்சி பெற்ற போது, சமணம் வீழ்ச்சி அடைந்த போது, பௌத்தம் சமணம் மறுபடியும் இந்த மண்ணிலே வீறு கொண்டு எழுந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர்கள் மீது திணிக்கப்பட்ட அரச வன்கொடுமைகள் தான், அந்த அரச வன்கொடுமைகளின் பக்க விளைவுகள் தான் தீண்டாமை என்பது. அந்த கொடூரமான வன்கொடுமைகளில் இருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக சமூகம் சமூகமாக மதம் மாறவும் அல்லது சாதி மாறவுமான முடிவுகளை மேற்கொண்டார்கள். இன்றைய சாதி இந்துக்கள் தங்களை சத்திரிய பரம்பரை என்று சொல்லிக் கொள்கிற அத்தனை பேருமே பௌத்த சமண சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். சாதிய வன்கொடுமைகளை தாங்க முடியாத நிலையில் அவர்கள் இந்துத்துவத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இந்துத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் சாதி இந்துக்களாக மாறினார்கள். இதை எதற்கு இந்த இடத்திலே நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இஸ்லாமியர்கள் ஆண்ட இனமாக இருந்ததும் இந்த வெறுப்புக்கு, இந்த காழ்ப்புக்கு ஒரு காரணம். இந்தியாவை பொறுத்தவரையில் தலித் மக்கள் மீதான இந்த ஒடுக்குமுறைக்கும் அடக்குமுறைக்கும் இவர்கள் ஒரு காலத்தில் ஆட்சி அதிகாரத்தை செலுத்தக்கூடியவர்களாக, ஆளுமை மிக்கவர்களாக, அறிவு சார்ந்தவர்களாக இருந்தார்கள் என்பதும் ஒரு காரணம். ஆகவே திட்டமிட்டு ஆளும் வர்க்கம் வெறுப்பை உமிழ்வதும் அதை தொடர்ந்து பரப்புவதுமான உத்திகளை கையாளுகிற போது அதற்கு பயன்படுகிற ஊடகங்கள், அந்த ஊடகங்களுள் ஒன்று திரை ஊடகம். திரைப்படம் என்பது ஒரு ஊடகம். திரைப்படம் வருவதற்கு முன்பு நாடகங்கள், கூத்துகள் ஊடகங்களாக இருந்தன. ஹரிச்சந்திரா நாடகத்திலே ஹரிச்சந்திரன் வருவான், மயான காண்டத்திலே வந்து பாடுவான், நான் ஆதியிலும் பறையனில்லை, சாதியிலும் பறையனில்லை, பாதியிலே பறையனானேனே என்று சொல்வார்.
அதை அங்கே சொல்ல வேண்டிய தேவை என்ன வந்தது? அதை பாட வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இன்றைக்கு இந்த திரைப்படம் இஸ்லாமியர்களை எப்படி கொச்சைப்படுத்துகிறதோ அப்படி ஹரிச்சந்திரா நாடகம் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை எவ்வளவு கேவலமாக இழிவுபடுத்தி இருக்கிறது என்பதை நீங்கள் அந்த கூத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம். ஆக கூத்து என்பது நவீன தொழில்நுட்பத்தின் மூலமாக திரைப்படமாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. இது ஒரு ஹைடெக் கூத்து, அவ்வளவுதான். ஹைடெக் கூத்து என்று திரைப்படத்தை நாம் சொல்லலாம். வீதியிலே ஆடுகிறவர்கள் கூத்தாடிகள் என்றால் திரைப்படத்திலே ஆடுகிறவர்கள் ஹைடெக் கூத்தாடிகள் என்றுதான். ஆகவே அவர்களுக்கும் இவர்களுக்கும் என்ன இங்கே நாம் ஒப்புமையை பார்க்கிறோம் என்று சொன்னால், ஆளும் வர்க்கத்தின் கருத்துக்களை பரப்புகிறவர்கள் இவர்கள், ஆதிக்க உணர்வுள்ளவர்களின் எண்ணங்களை பரப்புகிறவர்கள் இவர்கள். ஆகவே இங்கு கமல்ஹாசன் ஒரு ஊடகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் ஆழ்ந்து சிந்தித்தால் தெரியும். கமல்ஹாசன் தப்பு செய்யவில்லை என்பதற்காக இதை நான் சொல்லவில்லை. அதற்கும் பின்னால் பிஹைண்ட் த ஸ்கிரீன் இன்னும் சில சதிகள் இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கும் பின்னால் அரசியல் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மத சண்டையாக இருந்தாலும், சாதி சண்டையாக இருந்தாலும், இனச்சண்டையாக இருந்தாலும், உலகத்தில் நடக்கிற அத்தனை மோதல்களின் பின்னாலும் அரசியல் இருக்கிறது. அத்தனை பிரச்சனைகளும் அரசியல் பிரச்சனைகள், அத்தனை பிரச்சனைகளும் அரசியல் பிரச்சனைகள். தருமபுரி வன்முறை வெறும் காதல் திருமணத்தால் நிகழ்ந்த ஒன்றாய்? விஸ்வரூபம் படத்தில் எடுக்கப்பட்டிருக்கிற காட்சிகள் அனைத்தும் ஏற்கனவே திட்டமிடப்பட்ட ஒன்று என்று சொல்லுவதை போல தருமபுரி வன்முறை நிகழ்த்தப்பட்டிருப்பது ஏற்கனவே திட்டமிடப்பட்ட ஒன்று. அரசியல் அதில் தன்னுடைய நடம் அடங்கி இருக்கிறது. இது சின்ன அளவிலே ஒரு சாதி வெறியன் செய்வது, அது பெரிய அளவிலே ஒரு ஏகாதிபத்திய வெறியன் செய்வது. அவன் ஒரு சர்வதேச தாதா, இவன் உள்ளூர் தாதா. தருமபுரியை தாக்கியவன் உள்ளூர் தாதா. இரண்டு பேருடைய சிந்தனையும் ஒரே சிந்தனை தான். அமெரிக்க ஒபாமாவின் சிந்தனையும் தருமபுரியை தாக்கியவனின் சிந்தனையும் ஒரே சிந்தனை தான். மிக அழகாக சொன்னார் கவிக்கோ அவர்கள். பெட்ரோலுக்காக எண்ணெய் வளம் உள்ள நாடுகள் அனைத்தும் குறிவைத்து தாக்கப்படுகின்றன என்று. பெட்ரோலுக்காக என்பது ஒரு செய்தி, அது உண்மை. ஆனால் எல்லாவற்றையும் விட அவருடைய ஏகாதிபத்திய ஆதிக்கத்தை தொடர்ந்து இன்னும் பல தலைமுறைகளுக்கு தக்க வைக்க வேண்டும் என்கிற வெறி, அதுதான் முக்கியமானது. அவனே தொடர்ந்து உலகத்தின் ஒட்டுமொத்த நாடுகளின் வல்லரசாக விளங்க வேண்டும் என்கிற ஆதிக்க உணர்வு தான் அங்கே அடிப்படையானது. அவனுக்கு எதிராக வளர்ந்த ரஷ்யா சோவியத் ரஷ்யா சிதறண்டு போனது. இன்றைக்கு அவனை எதிர்கொண்டு நேருக்கு நேர் கேள்வி எழுப்பக்கூடிய அளவுக்கான வலிமை பெற்றவன் இன்னும் வளரவில்லை. இப்போது சீனா தலை தூக்குகிறது. ஆகவே சீனாவை வெல்லுவது எப்படி என்பதற்கான சதித்திட்டங்களை எல்லாம் அவன் கட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கான சதித்திட்டங்களை எல்லாம் அவன் தீட்டுகிறான். தென்னாப்பிரிக்க நாடுகளுக்கும் வளைகுடா நாடுகளுக்கும் இடையிலே அவனுக்கு இடையூறு இல்லாத ஒரு கடல் பாதை தேவைப்படுகிறது. இந்த இரண்டு நாடுகளும் தான், தென்னாப்பிரிக்க நாடுகளும் வளைகுடா நாடுகளும் தான் இன்றைக்கு எண்ணெய் வளமும் கனிம வளமும் நிறைந்திருக்கிற பூகோள பகுதியாக இருக்கிறது. நவீன விஞ்ஞானம், அறிவியல் அதை கண்டுபிடித்திருக்கிறது. வளைகுடா நாடுகளில் இருக்கிற எண்ணெய் வளம் உறிஞ்சப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தென்னாப்பிரிக்க நாடுகளில் இருக்கிற கனிம வளம் இன்னும் தோண்டப்படவில்லை, அது உறிஞ்சப்படவில்லை, அது தேவைப்படுகிறது. ஆகவே வளைகுடா நாடுகளில் உறிஞ்சப்படுகிற எண்ணெய் வளம் இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு நீடிக்கும்? அதற்கு பிறகு தென்னாப்பிரிக்க நாடுகளில் இருக்கிற கனிம வளங்களையும் எண்ணெய் வளங்களையும் எப்படி உறிஞ்சுவது? இதையெல்லாம் தீர்த்த பிறகுதான் அமெரிக்காவின் கனிம வளத்தில் அவன் கை வைக்க போகிறான். அமெரிக்காவின் எண்ணெய் வளத்திலே அவன் கை வைக்க போகிறான். இன்றும் அமெரிக்க மண்ணிலே இருக்கிற எண்ணெய் வளம் தோண்டப்படவில்லை, உறிஞ்சப்படவில்லை, கனிம வளங்கள் தோண்டப்படவில்லை, அது கையாளப்படவில்லை. அவையெல்லாம் அடுத்த 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 தலைமுறைகளுக்காக பாதுகாக்கப்பட்டு வருகிறது.
ஆக உலக நாடுகளின் ஒட்டுமொத்த சர்வதேச தாதாவாக அமெரிக்கா இருக்க வேண்டும் என்பதற்காக இப்போதே 500 ஆண்டுகளுக்கு பின்னால் அமெரிக்கா எப்படி இருக்க வேண்டும் என்று அவன் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறான். அவன் விரும்புகிறவன் தான் பக்கத்து நாடுகளின் உலக நாடுகளின் அதிபராக வர வேண்டும், பிரதமராக வர வேண்டும் என்று அவன் திட்டம் போடுகிறான். பாகிஸ்தான் அதிபராக யார் வர வேண்டும், இலங்கையின் அதிபராக யார் வேண்டும், இந்தியாவின் பிரதமராக யார் வர வேண்டும் என்று இந்திய மக்கள் விரும்புவதை விட அமெரிக்கா விரும்புகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே. அது மிக மிக நுட்பமான ஒரு அரசியல். நமக்கு வெறும் ராஜபக்சே மட்டும்தான் கண்ணுக்கு தெரிகிறது, நமக்கு இந்திய அரசு மட்டும்தான் கண்ணுக்கு தெரிகிறது. நம் ஈழத்தமிழ் சொந்தங்களை அழித்தொழித்ததிலே அதிலே அமெரிக்காவின் கைகளும் இரத்தக்கரை வடிந்த கைகளும் அதிலே மிக ஆழமாக பதிந்திருக்கிறது தோழர்களே. அதை மறந்துவிடக் கூடாது. நான் சொன்னதை போல வளைகுடா நாடுகளுக்கும் தென்னாப்பிரிக்க நாடுகளுக்கும் இடையிலே அவனுக்கு ஒரு இடையூறு இல்லாத கடல் பாதை தேவைப்படுகிறது என்கிற போது அங்கே அவனுக்கு ஒரு தளம் களம் தேவைப்படுகிறது. அதுதான் இலங்கை தீவு. அந்த இலங்கை தீவை யார் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வது என்கிற ஒரு பனிப்போர் சீன நாட்டுக்கும் அமெரிக்க நாட்டுக்கும் இடையிலே நீண்ட காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சீனா விரும்பிய ராஜபக்சேயை வெற்றி பெற்று விட்டான். அமெரிக்கா விரும்பிய ரணில் விக்ரமசிங்கே தோற்று போய்விட்டான். இந்த நிலையில் அமெரிக்கா எடுத்த ஒரு உத்திதான் விடுதலை புலிகளின் மீதான போர், தமிழ் இனத்தின் மீதான ஒரு அழித்தொழிப்பு நடவடிக்கை. இதை நாம் நுட்பமாகத்தான் தோழர்களே புரிந்து கொள்ள முடியும். ராஜபக்ஷ அவ்வளவு பெரிய மாவீரன் அல்ல, தமிழினத்தை அழித்தொழிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய வலிமை பெற்றவன் அல்ல. இந்திய அரசும் தன்னிச்சையாக இந்த முடிவை எடுத்து விடுதலை புலிகளுக்கு எதிராக காய் நகர்த்தியது என்று நாம் சொல்லிவிட முடியாது. அமெரிக்கா இன்றைக்கு ஒரு கோலை வைத்துக் கொண்டு குரங்கை ஆட்டுவதை போல இந்தியாவை ஆட்டிக் கொண்டிருக்கிறது. அமெரிக்கா எழு என்றால் இந்தியா எழும், அமெரிக்கா தாவு என்றால் இந்தியா தாவும் என்கிற நிலையில்தான் இந்திய பொருளாதாரமும் இந்திய அரசியலும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்குள்ளே அடங்கி கிடக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்றால், இந்த ரவுடியிடமிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக இன்னொரு ரவுடியை பக்கத்துணையாக சில பேர் வைத்துக் கொள்வார்கள். அதை போல சீன ரவுடியிடமிருந்து தற்காத்துக் கொள்வதற்காக அமெரிக்க ரவுடியின் பாதுகாப்பை இந்தியா விரும்புகிறது. அதனால் அமெரிக்கா சொல்லுவதை எல்லாம் இந்தியா கேட்கிறது. இப்படிப்பட்ட நுட்பமான ஒரு பின்னணி, ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஏகாதிபத்திய அரசியல் பின்னணி அடங்கி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே. அதனால் அமெரிக்கா உலக அளவில் 2 பேரை பயங்கரவாதிகளாக இன்றைக்கு சித்தரித்துக் கொண்டிருக்கிறது. ஒன்று தமிழன் என்று எங்கே சொன்னாலும் அவனை புலி என்று பார்க்கிற நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இன்னொன்று முஸ்லீம் என்று யாராக இருந்தாலும் அவனை பயங்கரவாதியாக பார்க்கிற நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் தோழர்களே ஈழத்தில் நடந்த போரும் ஈராக்கில் நடந்த போரும். இன்றைக்கு அவனுக்கு மிச்சம் இருக்கிற ஒரே ஒரு நாடு, சிறிய அதிபரை கொன்றுவிட்டால் அவன் அடுத்து இலங்கைக்குத்தான் வருவான். இலங்கையிலே அமெரிக்காவின் கால் கோரமான கொடூரமான அந்த பிடி இருக வேண்டிய நேரம் காத்திருக்கிறது என்று அரசியல் வல்லுநர்களின் கருத்தாக இருக்கிறது தோழர்களே. கடாபியை அடித்துக் கொன்றான் கொடூரமாக. அவர்களின் உள்நாட்டு அரசியலுக்குள்ளே நாம் போக விரும்பவில்லை. ஆனால் இவன் யார் அங்கே தலையிடுவதற்கு? ஈராக்கிலே போர் தொடுப்பதற்கு இவன் யார்? உலகத்தில் எந்த நாடாவது இதை கேட்டிருக்கிறதா? கேட்கிற துணிச்சல் இருக்கிறதா? கேட்டால் அடுத்து 3ஆம் உலக போர் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு அபாயகரமான சூழலில் இன்றைக்கு உலகம், பூலோகம், மானுட உலகம் சிக்கி கிடக்கிறது. மிக அழகாக சொன்னார், பின்லேடனை யார் உருவாக்கியது என்று. பிந்திரன்வாலேவை யார் உருவாக்கியது? இந்திரா காந்தி அம்மையார் உருவாக்கினார். பிந்திரன்வாலே இந்திரா காந்தி அம்மையாரையே போட்டு தள்ளினார். ஏனென்றால் ரவுடிகளை எப்போதுமே தாதாக்கள், அரசியல் தாதாக்கள் பயன்படுத்துவார்கள். பிறகு ரவுடிகள் பிளாக்மெயில் செய்கிற போது அந்த ரவுடிகளையே அரசியல் தாதாக்கள் போட்டு தள்ளி விடுவார். அதை நாம் அரசியல் நடப்புலகத்திலே பார்க்கிறோம். அதே கான்செப்ட் தான் பிந்திரன்வாலே விவகாரத்திலும் பின்லேடன் விவகாரத்திலும் நடந்தது.
அதே அரசியல் பின்னணி தான், அதே கான்செப்ட் தான் விடுதலை புலிகளின் மீது நிகழ்த்தப்பட்டது. விடுதலை புலிகள் ஒரு மக்கள் விடுதலை இயக்கத்தை நடத்தியவர்கள் தான் என்றாலும் கூட விடுதலை புலிகள் என்கிற ஒரு இயக்கத்தை உருவாக்கியதில், வலுவாக்கியதில், அதை வளர்த்தெடுப்பதில் இந்திய பேரரசின் தலையீடு அதிகமாக இருந்தது. இந்தியாதான் அவர்களை அழைத்தது, இந்தியாதான் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்தது, இந்தியாதான் அவர்களுக்கு ஆயுதம் கொடுத்தது, இந்தியாதான் அவர்களை வலுப்படுத்தியது என்றால் யாரும் மறுக்க முடியாது. விடுதலை புலிகளின் தீவிர ஆதரவாளர் கருணாநிதியா ஜெயலலிதாவா என்று பட்டிமன்றம் நடத்துவதை விட இந்தியாவின் தீவிர ஆதரவாளர் இந்திரா காந்தியா அல்லது மற்றவர்களா என்றுதான் நாம் நடத்த வேண்டும். இந்திரா காந்தியை போல, இந்திய தேசிய காங்கிரஸை போல, இந்திய அரசை போல விடுதலை புலிகளை ஆதரித்தவர்கள் வேறு யாரும் இல்லை. நாமெல்லாம் வெறும் கூச்சல் போடுகிறோம் வீதியிலே நின்று. ஆனால் விடுதலை புலிகளுக்கு ஆயுதம் கொடுத்தது இந்திய அரசு, விடுதலை புலிகளுக்கு பயிற்சி கொடுத்தது இந்திய அரசு, விடுதலை புலிகளை வளர்த்து ஆளாக்கியது இந்திய அரசு என்று சொன்னால் அதை மறுக்க முடியாது. அதன் பிறகு அவர்களுக்கு கொள்கை பிடிப்பு இருந்தது, போர்க்குணம் இருந்தது. ஆகவே இந்தியாவின் எடுபிடியாக இருக்க முடியாது என்று மறுத்தார்கள். எனவே எதிரிகளானார்கள். அங்கே எடுபிடிகளாக செயல்பட முடியாது என்கிற நிலை வருகிற போதுதான் முரண்பாடு வருது. நாங்கள் ஆயுதம் ஏந்தி இருப்பதை மக்களின் விடுதலைக்காகத்தானே தவிர நீ சொல்லுகிற போல் ஆடுவதற்காக அல்ல என்று வேதர் பிரபாகரன் சொன்ன பிறகுதான், பின்பு பேச்சுவார்த்தையிலே கூறிய பிறகுதான், அப்படி அடிபணிய முடியாது, உடன்பட முடியாது என்று திமிரிய பிறகுதான் புலிகளை அழிப்பது என்கிற முடிவுக்கு இந்திய அரசு வந்தது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே அதிகார வர்க்கம், ஆளும் வர்க்கம், ஏகாதிபத்தியம் இப்படிப்பட்ட கருத்துருவாக்கத்தின் பின்னணியிலே இருக்கிறார்கள். விஸ்வரூபம் என்கிற இந்த திரைப்படத்தில் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாகவும் பயங்கரவாதிகளாகவும் சித்தரிக்கிறது என்பது வெறும் இந்துத்துவத்தின் வெளிப்பாடாக மட்டுமில்லை, அது ஏகாதிபத்தியத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. வெறும் கமலஹாசனின் மூளையில் உதித்ததாக மட்டுமில்லை, அது ஏகாதிபத்தியவாதிகளின் மூளையில் உதித்த கருத்துக்களாக இருக்கின்றன என்பதை மறந்துவிடக் கூடாது. இந்த படத்தை உருவாக்குவதற்காக அமெரிக்காக்காரன் கூட்டம் போட்டு ஆலோசனை நடத்தினானா என்று நீங்கள் கேட்கலாம். அப்படி அல்ல, அப்படி அல்ல. ராமாயணமும் மகாபாரதமும் ஏழை எளிய மக்களை அல்லது ஒடுக்கப்பட்ட மக்களை எப்படி இழிவுபடுத்துகிறதோ, அவர்களின் மூளையை அவர்களுக்கானதாக மாற்றி இருக்கிறதோ, அடிமைகளாக மாற்றி இருக்கிறதோ, அப்படிப்பட்ட அந்த கருத்தை அடிப்படையாக கொண்டு எத்தனை கிளை கதைகள், எத்தனை கூத்துகள், எத்தனை கலை நிகழ்ச்சிகள் உருவாக்கப்படுகின்றன. அந்த கிளை கதைகளை உருவாக்குகிறவர்கள், கலை நிகழ்ச்சிகளை உருவாக்குகிறவர்கள், வீதி நாடகங்களை உருவாக்குகிறவர்கள் அடிப்படை இந்துத்துவவாதிகளோடு கலந்து பேசிதான் உருவாக்குகிறார்கள் என்று பொருள் அல்ல. ஒரு கருத்துருவாக்கம் ஏற்படுத்தப்பட்ட பிறகு அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அதையே திரும்ப பின்பற்றுவார்கள். இங்கே மிக தெளிவாக ஒன்றை சொன்னார் நம்முடைய கவிக்கோ அவர்கள். ஞானி எழுத்தாளர், சிறந்த எழுத்தாளர், பிரபலமான எழுத்தாளர், நாடறிந்த எழுத்தாளர், அவருடைய கருத்து இங்கே ஒன்று சொல்லப்பட்டது. சென்சார் போர்டு சர்டிபிகேட் வழங்கிய பிறகு அதை விமர்சிக்க கூடாது என்ற கருத்து எனக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது. நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிவிட்டால் அந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பு மீது யாருமே விமர்சனம் செய்யக்கூடாது என்று சொல்லுவதை போல இது இருக்கிறது. நீதிமன்றங்களிலே உட்கார்ந்திருக்கிற நீதிபதிகள் எப்படிப்பட்டவர்கள் என்பது நமக்கு தெரியாதா? சென்சார் போர்டு என்பது கேள்வி கேட்பதற்கு அப்பாற்பட்ட ஒரு நிறுவனமா? அங்கே அமர்ந்திருக்கிற அத்தனை பேரும் ஓரவஞ்சனை இல்லாமல் நடுவு நிலைமையோடு இருந்து சிந்திக்கக்கூடியவர்களா? நாட்டு நலன்களை பற்றிய அக்கறை உள்ளவர்களா? இப்படிப்பட்ட இந்த பார்வைதான் சிக்கலானது, இதுதான் ஆபத்தானது. 100 கோடி ரூபாய் பணம் செலவிட்டு விஸ்வரூப படம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அது நட்டமானால் என்னாவது என்பது பல தலைவர்களின் கேள்வியாக மாறியது. நான் கேட்டேன், 100 கோடி ரூபாய் விரயத்தை விட இஸ்லாமிய சமூகத்தின் மானம் பெரிது, அவர்கள் மீதான மதிப்பு பெரிது. உனக்கு 100 கோடி ரூபாய் விரயம் ஏற்படும் என்பதற்காக ஒரு இஸ்லாமிய சமூகத்தின் மீதான நன்மதிப்பை சீர்குலைக்க எப்படி அனுமதிக்க முடியும்? எத்தனை படங்களில் இப்படி எதிர்ப்பு வந்திருக்கிறது. படம் எடுக்கிற போதே இது தெரியாதா? இதுவெல்லாம் விளம்பர உத்தி. எதிர்ப்பு வரும், அந்த எதிர்ப்பின் மூலம் விளம்பரம் கிடைக்கும், விளம்பரின் மூலம் வசூல் கிடைக்கும் என்கிற வணிக புத்தி, சந்தை புத்தி.
இது தெரியாததல்ல. இது ஒரு சந்தை புத்தி, வணிக உத்தி. அப்படி கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட் எது பிரச்சனைக்குரியதாக இருக்கிறதோ அதை தொடுவது, அதை தூண்டுவது, அதை பயன்படுத்துவது. இப்போது எனக்கு ஒரு சந்தேகம் வருகிறது, தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் கமலஹாசனும் ஒரு மறைமுக ஒப்பந்தம் செய்து கொண்டார்களோ என்ற சந்தேகம். ஒரே இனம் என்பதால் கூட அந்த மறைமுக ஒப்பந்தம் இருந்திருக்கலாம். அவ்வளவு வேகமாக தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த திரைப்படங்கள் கொட்டகைகள் எல்லாம் எண்ணிக்கையை சொல்லி இத்தனை எண்ணிக்கையில் இருக்கின்றன, அதில் எல்லாம் எங்களால் போலீஸ் பாதுகாப்பு போட முடியாது. அப்படி என்றால் என்ன பொருள்? இஸ்லாமியர்கள் எல்லா திரைப்படங்களையும் கொட்டகைகளையும் முற்றுகையிடுவார்கள், வன்முறை செய்வார்கள் என்பதுதான் அதனுடைய மறைமுகமான பொருள். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், பல இடங்களிலே வன்முறை நிகழ்ந்ததே, அதில் எத்தனை இஸ்லாமியர்கள் தலையிட்டார்கள்? எத்தனை இஸ்லாமிய அமைப்புகள் அதிலே தலையிட்டன? எத்தனையோ போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். அப்பதெல்லாம் இப்படி வலிந்து விழுந்து உடனே வந்து விழுந்து தடை விதித்திருக்கிறார்களா? அவ்வளவு அக்கறையா இஸ்லாமிய சமூகத்தின் மீது? எல்லாம் அரசியல், எல்லாம் அரசியல். அதில் இஸ்லாமிய சமூகமும் தலித் சமூகமும் ஒன்றை நான் புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். நாம் எப்போதுமே யூஸ் அண்ட் த்ரோ, பயன்படுத்தி தூக்கி எறியப்படக்கூடிய நிலையில் தான் நாம் இருக்கிறோம். நம்மை பயன்படுத்திக் கொள்கிறோம், அதற்கு நாம் இலக்காகிறோம், அதற்கு நாம் பலியாகிறோம். போராட வேண்டியது நம்முடைய கடமை. தோழமை சக்திகளை அடையாளம் கொண்டு இணைத்துக் கொண்டு போராட வேண்டியது நம்முடைய கடமை. அதிலிருந்து ஒருபோதும் நாம் பின்வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மற்றவர்களில் கைப்பாவையாகவோ எடுபிடிகளாகவோ நாம் மாறிவிடக்கூடாது. சட்டசபைகளிலே, நாடாளுமன்றங்களிலே ஆளுங்கட்சியினர் என்ன செய்வார்கள் என்றால், இப்படி ஒரு உறுப்பினராக 2 உறுப்பினராக இருக்கிறது தோழமை சக்திகளை தூண்டிவிட்டு இதை பேசு அதை பேசு என்று எழுதி கொடுப்பார்கள். இந்த அறிக்கை வெளியீடு, அந்த அறிக்கை வெளியீடு என்று எழுதி கொடுப்பார்கள். அப்படி ஒடுக்கப்பட்டவர்கள், பலவீனமானவர்கள், விளிம்பு நிலை சமூகத்தை சார்ந்தவர்கள் பயன்படுத்தப்படுவது இந்த சமூகத்திலே மிக யதார்த்தமாக இருக்கிறது. பிசிஆர் வழக்குகளை போடுகிறார்கள் தலித்துகள், அதிலும் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் என்று ஒரு அபாண்டமான அண்ட புழுகை, ஆகாச புழுகை இன்றைக்கு ஒரு இயக்கம் தொடர்ந்து பரப்பி வருகிறது. ஆனால் இந்த வழக்குகளை போட சொல்லுவதே சாதி இந்துக்கள் தான், சாதி வெறியர்கள் தான். இதை பற்றிய விழிப்புணர்வு தலித்துகளுக்கே கிடையாது, தலித் இயக்கங்களுக்கே கிடையாது. ஒரு சாதி இந்து இன்னொரு சாதி இந்தோடு மோதுகிற போது, 2 பேருக்கும் இடையிலே பிரச்சனை வருகிற போது, ஒருவனை இன்னொருவன் பழிவாங்குவதற்காக இந்த தலித்துகளை பயன்படுத்துகிறான். நீ போய் கேஸ் கொடு, நான் பார்த்துக் கொள்கிறேன், மற்ற விவகாரத்தை எல்லாம். அவன் கையிலே கையெழுத்தை போட வைத்து ஒரு புகாரை கொண்டு போய் கொடுப்பது அவன்தான், காவல்துறையை மிரட்டுவது அவன்தான், வழக்கை போட சொல்வது அவன்தான். போட வைத்த பிறகு அவர்களுக்கு இடையிலே சமரசம் பேசுகிற முயற்சியில் ஈடுபடுவது காவல்துறை தான். அந்த இடத்திலே 100 விழுக்காடு பலிகளாவது தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான். நியாயப்படுத்துவதற்காக நான் சொல்லவில்லை, யதார்த்தமான உண்மையை சொல்லுகிறேன். யதார்த்தமான உண்மையை சொல்லுகிறேன். 1000 காலமாக அடக்கி ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் அடங்க மறுப்போம், அத்து மீறுவோம் என்று முழங்குவதே இவர்களுக்கு வன்முறையாக தெரிகிறது. இன்னும் அடிக்கவில்லை, வன்முறையிலே ஈடுபடவில்லை. தமிழ்நாட்டிலே எங்காவது தலித்துகள் திரண்டு போய் 1000 பேர் 2000 பேர் என்று திரண்டு போய் எந்த சாதி இந்து தெருக்களுக்காவது புகுந்து வீடுகளை அடித்து நொறுக்கினார்கள், கூரைகளை தீ வைத்து கொளுத்தினார்கள், சொத்துக்களை சூறையாடினார்கள், பெண்களை மானபங்கப்படுத்தினார்கள் என்று ஒரே ஒரு சான்று காட்ட முடியுமா? ஆனால் இது தொடர்ந்து இந்த சமூகத்தின் மீது திணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் சொல்கிறார்கள் தலித்துகள் வன்முறையாளர்கள் என்கிறார்கள். எவ்வளவு கேவலமான அயோக்கியத்தனமான ஒரு கருத்து இது. இன்றைக்கும் சுடுகாட்டுக்கு போக முடியவில்லை, மயான பாதை இல்லை, பணத்தை புதைக்க முடியவில்லை, செருப்பு போட முடியவில்லை, சைக்கிளிலே போக முடியவில்லை. ஆனால் இவர்கள் ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கொண்டு, டிஷர்ட் அணிந்து கொண்டு, கூலிங் கிளாஸ் காட்டிக் கொண்டு பெண்களை காதலிக்கிறார்களாம், காதலிப்பதற்கு கற்றுக் கொடுக்கிறார்களாம். எவ்வளவு அயோக்கியத்தனமான பிரச்சாரம் இது! ஏன் இப்படியெல்லாம் செய்யவும் இப்படியெல்லாம் பேசவும் இந்த சமூகத்திலே அவர்களுக்கு இயல்பான ஒரு சுதந்திரம் இருக்கிறது,
ஒரு சுதந்திரம் இருக்கிறது. வீட்டை கொடுக்கலாம், சொத்துக்களை சூறையாடலாம், பெண்களை மானபங்கப்படுத்தலாம், அடித்து நொறுக்கலாம், இவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், காவல்துறை நடவடிக்கை எடுக்காது, அரசு கண்டுகொள்ளாது, எதுவுமே நடக்காது என்கிற சுதந்திரம் இருக்கிறது. அந்த மனோநிலை வளர்ந்திருக்கிறது. அதேதான் தோழர்களே, அப்படியே நீங்கள் பொருத்தி பார்க்கலாம். இஸ்லாமிய சமூகத்தின் மீது திணிக்கப்படுகிற அடக்குமுறைகளுக்கும் பரப்பப்படுகிற அவதூறுகளுக்கும் அதுதான் அடிப்படையான காரணம். பெரும்பான்மை பயங்கரவாதம், மெஜாரிட்டி என்கிற அடிப்படையிலான பெரும்பான்மை தீவிரவாதம் என்பது பெரும்பான்மை என்கிற மனோநிலை இருக்கிறதே. நாங்கள் பெரும்பான்மையை சார்ந்தவர்கள், இவர்கள் சிறுபான்மை என்கிற அந்த பெரும்பான்மை என்கிற ஆணவம் இருக்கிறதே, அதுதான் அந்த சுதந்திரத்தை தருகிறது. எப்படி வேண்டுமானாலும் இவர்களை சித்தரிக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் இவர்களை இழிவுபடுத்தலாம், எப்படி வேண்டுமானாலும் இவர்களை நடத்தலாம், இவர்கள் மீதே பழியை போடலாம் என்கிற அந்த பெரும்பான்மை ஆணவம் தான் அதற்கு அடிப்படையான காரணம். ஊடகங்கள் புறக்கணிப்பு செய்கின்றன. அதை மீறி நாம் களத்திலே நின்றால் இருட்டடிப்பு செய்கிறார்கள். அதையும் மீறி நாம் களத்திலே நின்றால் தவறாக சித்தரிப்பு செய்கிறார்கள். இந்த மூன்றும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, சிறுபான்மை சமூகத்திற்கு எதிராக, நலிந்த பிரிவினருக்கு எதிராக நிகழ்கிறது. புறக்கணிப்பு என்பது முதல் படி. உன்னை ஊடகங்களிலே எதிலும் சேர்த்துக் கொள்ள மாட்டார்கள், உன்னை ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார்கள், உன்னை ஒரு சக்தியாக நினைக்க மாட்டார்கள். இது காலங்காலமாய் இருந்து வருகிற நிலை. அந்த புறக்கணிப்புகளை தாண்டி நீ களத்திலே உன்னுடைய களப்பணிகளால் அல்லது உன்னுடைய அணுகுமுறைகளால் நீ நிற்கக்கூடிய நிலையை பெற்றுவிட்டால் உன்னை இருட்டடிப்பு செய்வார்கள். அந்த செய்திகளை காட்டவே மாட்டார்கள். நீ மெயின் ஸ்ட்ரீம் என்கிற மைய நீரோட்டத்திலே இணைவதற்கு ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அனுமதிக்க மாட்டார்கள். பொது தளத்திலே உன் கருத்தை ஒரு பொது கருத்தாக விவாதிக்கவே ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். உன்னுடைய அழுகை குரலை கூட அவர்கள் ஒரு பொருட்டாக கருதவே மாட்டார்கள். நமக்கு அறிவுரை சொல்வார்கள், ஆலோசனை சொல்வார்கள். உன் பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க, அவங்க வறுமை பிரச்சனையெல்லாம் பாருங்க, அவங்களுக்கு இன்னும் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு, அதை எதிர்க்கக்கூடாது என்பதற்காக நாகரிகமாக நம்முடைய கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் நானும் சேர்ந்து சொல்கிறேன் என்று சொன்னார். அது ஒரு பிரச்சனை, யாருக்கும் அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஒடுக்கப்பட்டவர்கள், சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்துவதும், வறுமைக்கு எதிராக போராடுவதும், ஒழுக்க முறைகளை கடைபிடிப்பதும், அதை கற்றுத்தருவதும் அது ஒரு வகையான போராட்டம். ஆனால் இதையெல்லாம் நான் செய்து கொண்டிருக்கிற போது எனக்கு தெரியாமலேயே அரசியல் ரீதியாக என் மீது இப்படிப்பட்ட ஒடுக்குமுறைகளை செய்து கொண்டிருப்பதை, புறக்கணிப்பு செய்து கொண்டிருப்பதை எப்படி நான் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியும்? நான் என் இஸ்லாமிய சகோதரனை IAS படிக்கவோ, IPS படிக்கவோ அல்லது சிறந்த விஞ்ஞானியாக வளர்க்கவோ நான் போராடி கொண்டிருக்கிற போது இந்த விஸ்வரூபம் படம் என் மகனை பயங்கரவாதியாக சித்தரித்துக் கொண்டிருக்கிறது. எப்படி நான் அதை அனுமதிக்க முடியும்? அவன் விஞ்ஞானியாக வளர்ந்தாலும் கூட அவன் பயங்கரவாதி என்றுதானே கருதுவான். அவன் எப்படி அந்த பொதுத்தளத்திலே ஏற்றுக்கொள்ளுவான்? ரா என்கிற உளவுத்துறையிலே ஏன் இதுவரையில் இஸ்லாமியர் ஒருவர் கூட சேர்க்கப்படவில்லை? அதற்கு என்ன காரணம்? நீங்கள் எழுப்பிய கேள்விதான். அது இந்திய நாட்டினுடைய ஒரு உளவுத்துறை தானே, இஸ்லாமியர்கள் இந்தியர்கள் தானே. அதில் இருக்கிற அதிகாரிகளோ, அதில் இருக்கிற ஆய்வாளர்களோ, அதில் இருக்கிற மற்ற வல்லுநர்களோ எல்லோருமே இஸ்லாமியர் அல்லாதவர்களாக இருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் அதில் இடம்பெற முடியாமல் இருக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம்? இஸ்லாமியர்கள் தேசப்பற்று இல்லாதவர்கள், இஸ்லாமியர்கள் நாட்டுக்கு துரோகம் இழைத்து விடுவார்கள் என்ற ஒரு பொது கருத்தை அவர்கள் கொண்டிருக்கிறார்களா இல்லையா? ஆக நான் என் பிள்ளையை படிக்க வைக்கிறேன், அவனை விஞ்ஞானி ஆக்குகிறேன், அவனை ஆற்றல் நிறைந்தவனாக ஆக்குகிறேன், அதிலே நான் கவனம் செலுத்துகிறேன், நான் வறுமைக்கு எதிராக போராடுகிறேன் என்றாலும் கூட நான் அல்டிமேட் என்கிற உச்ச நிலையிலே ஒரு பயங்கரவாதியாக சித்தரிக்கப்படுகிற போது எனக்கு இவையெல்லாம் பயனற்று போய்விடுகிறது. தலித்துகள் என்றால் ஒழுக்கக்கேடர்கள், தலித்துகள் என்றால் அவர்கள் அநாகரிகமானவர்கள், தலித்துகள் என்றால் அவர்கள் வன்முறையாளர்கள் என்ற ஒரு பொது புத்தி உருவாக்கப்படுகிறதே, அதை எதிர்த்து நான் போராடாமல் நீ கஞ்சிக்கு வழி இல்லாமல் கிடக்கிறாய், நீ வேலைக்கு போய் என்று எப்படி நான் சொல்ல முடியும்? நீ ஒழுங்காக படி என்று எப்படி நான் சொல்ல முடியும்? அது ஒரு தனிநபர் சார்ந்த பிரச்சனை, இது ஒரு பொது பிரச்சனை, ஒட்டுமொத்த சமூகத்தின் மீதான மாபெரும் தாக்கம். ஆகவே நமக்கு அறிவுரை சொல்லுவதற்கு எல்லோரும் வருகிறார்கள், ஆலோசனை வழங்குவதற்கு எல்லோரும் வருகிறார்கள். ஆக ஊடகம் என்பது இன்றைக்கு மிக வெளிப்படையாக, ஊடகம் என்றால் நீங்கள் இந்த தொலைக்காட்சியை அல்லது நாளேடுகளை இணைத்துக் கொள்கிறீர்கள், அது மட்டுமல்ல, கருத்துருவாக்கம் செய்யக்கூடிய அத்தனை தளங்களும் ஊடகம் தான்.
கருத்துக்களை பரிமாற்றம் செய்கிற அத்தனை தளங்களும் ஊடகம்தான். ஒவ்வொரு தனி மனிதனும் ஊடகம்தான். கருத்துக்களை அவன் பகிர்ந்து கொண்டே இருக்கிறான், பரிமாறிக்கொண்டே இருக்கிறான். ஆகவே இங்கு ஒரு பொது மதிப்பீடு. என்னிடத்தில் சில பேர் பழகுவார்கள், பேசுவார்கள். பழகிய பிறகு பேசிய பிறகு ஒரு வாசகத்தை தவறாமல் சொல்லுவார்கள். நான் வேற என்னவோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன் உங்களை பற்றி, உங்களை பேசின பிறகுதான், பழகின பிறகுதான் நீங்க அப்படி இல்லைன்னு தெரியுது. அப்படி இல்லைன்னா என்ன? அந்த அப்படிங்கிறத யார் உனக்கு உருவாக்குனது? என்கிட்ட நீ ஒரு நாள் கூட பேசினதில்லை, என்கிட்ட நீ ஒரு நாள் கூட பழகினதில்லை. அப்புறம் என்னை பற்றி நீ அப்படி ஒரு கருத்தை எப்படி உருவாக்கி கொண்டால்? எவ்வளவு முட்டாள்தனமானது, எவ்வளவு அயோக்கியத்தனமானது, எவ்வளவு கேவலமானது. என்றைக்காவது இடத்துல நீ பேசி இருக்கிறாயா? என்றைக்காவது இடத்துல நீ விவாதித்து இருக்கிறாயா? என்றைக்காவது இடத்துல நீ பழகி இருக்கிறாயா? எவனோ எங்கோ ஒன்றை சொல்லி வைத்திருக்கிறார் என்பதை மட்டுமே நீ நம்பிக்கொண்டிருக்கிறாய் என்று சொன்னால் உன்னை விட அடி முட்டாள் வேறு எவனாக இருக்க முடியும்? ஒரு கருத்தை உருவாக்குகிற போது அதற்கு முன்னதாக எல்லாவற்றையும் நீ ஆய்ந்து பார்க்க வேண்டும், பழகி பார்க்க வேண்டும். தலித்துகள் என்றால் இப்படித்தான் இருப்பார்கள் என்று ஒரு பொது புத்தி. ஆகவே திருமாவளவன் தலித், எனவே அவன் முட்டாளாக இருப்பான், அவன் அநாகரிகனாக இருப்பான், அவனுக்கு நாகரிகம் தெரியாது, அவனுக்கு விவரம் தெரியாது என்று நீயே முடிவு செய்தால் அதற்கு யார் பொறுப்பு? இவர் பழகின பிறகு சொல்றார். அப்ப நான் சந்தோஷப்படணும் நினைக்கிறேன், அப்ப நான் வேதனைப்படும். அப்படி பல பேர் சொல்றான். நான் நினைச்ச மாதிரி இல்லை, வேற மாதிரி இருக்கிறேன். இதை எதற்கு நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இப்படி ஒரு பொது மதிப்பீடு என்பது இந்த சமூகத்தில் நீண்ட காலமாக இருக்கிறது. இதனால் தான் இந்த புரிந்து கொள்ளுதலில் ஏராளமான சிக்கல் இருக்கிறது. இதனால் தான் இந்த மோதல்கள் நிகழ்கின்றன. இதனால் தான் இப்படிப்பட்ட சேதங்கள் நிகழ்கின்றன. ஆகவே ஆடும் வர்க்கமாக இருப்பவர்கள், ஆதிக்கம் செய்கிறவர்கள் தொடர்ந்து அதை தக்க வைத்துக் கொள்ளுகிற முயற்சியில் ஈடுபடுகிற போது இப்படிப்பட்ட திட்டமிட்ட பரப்புரைகளை மேற்கொள்கிறார்கள். அந்த முயற்சிகளை தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். எந்த படத்தில் இஸ்லாமியர்கள் நல்லவர்களாக காட்டப்பட்டிருக்கிறார்கள்? எந்த திரைப்படத்தில் தாழ்த்தப்பட்டவர்களை ஒழுக்கமுள்ளவர்களாக சித்தரித்திருக்கிறார்கள்? எந்த திரைப்படத்தில் என்றைக்காவது கதாநாயகனாக ஒரு தாழ்த்தப்பட்டவனை காட்டியிருக்கிறார்களா? கதாநாயகனாக காட்ட வேண்டிய நிலை வந்தால் கூட கடைசியில் கதை முடிகிற போது அவன் வேறொரு சாதியிலே பிறந்து வேறொரு சாதிக்காரரை எடுத்து வளர்த்திருப்பான். ஆனால் இந்த வீட்டிலே சோறு தின்றிருப்பான், இந்த வீட்டிலே பால் குடித்திருப்பான். ஆகவே இவன் தலித் அல்ல. மதுரை வீரன் படம் அப்படித்தான். மதுரை வீரன் படத்திலே எம்ஜிஆர் கதாநாயகன். மதுரை வீரன் ஒரு அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவனாக காட்டப்படுவான். ஆனால் கடைசியில் கதையின் முடிப்பில் ஒரு தாழ்த்தப்பட்டவன் கதாநாயகனாக காட்டப்படுவதை ஏற்க முடியாது என்று கதை கருவிலும் இருந்திருக்கலாம். திரைப்பட கதையிலும் அதுதான் இருக்கிறது. அவனை கடைசியாக வேறொரு உயர்ந்த சாதியிலே பிறந்து இங்கே வளர்ந்தவன் என்று காட்டுவார்கள். நெப்போலியன் நடித்த படம் தாமரை என்ற ஒரு படம். நான் படம் பார்க்கிற வழக்கம் எனக்கு இல்லை. திரைப்படங்களுக்கு போய் அதையெல்லாம் நேரத்தை நான் வீணாக்குவதில்லை. விஸ்வரூபம் படத்தை கூட பார்க்க சொன்னார். 3 மணி நேரம் இதற்காகவா செலவழிக்க முடியும்? இதற்காக போய் 3 மணி நேரம் என்பது எவ்வளவு பெரிய ஒரு பயனுள்ள நேரம். அதை போய் விஸ்வரூபம் படம் பார்ப்பதற்காகவா நான் செலவழிக்க முடியும்? நம்முடைய சன்னா பார்த்து விட்டு வாருங்கள் பேசுவதற்கு என்று என்னிடத்தில் திரும்ப சொன்னார். என்னால் பார்க்க முடியவில்லை. இந்த அடிக்கடி நான் லக்கி டிராவல்ஸ்ல மதுரைக்கு போவோம். அப்போ போகும்போது படம் போடுவாங்க. சில நேரம் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போறோம், தூக்கம் வர்றதாலும் பார்த்துட்டு போவோம். அப்ப தாமரைன்னு ஒரு படம் பார்த்தேன். அதுல நெப்போலியன் நடிப்பார். அதுல தாழ்த்தப்பட்ட சகோதரனா அவர் படத்துல முதல்ல வருவார். அப்புறம் பார்த்தா அவர் ஒரு கவுண்டர் சமூகத்துல பிறந்து வளர்ந்தவராக காட்டப்படுவார். அப்படி நிறைய கதைகளை சொல்லலாம். ஒன்னா இருக்க கத்துக்கணும்னு நம்ம நண்பர் சேகர் ஒரு படம் எடுத்துக்கிறார். அவ்வளவு கேவலமா தலித்துகளை சித்தரிச்சிருப்பாங்க. பாரதி கண்ணமாங்கிற படத்துல நண்பர் சேரன் இந்த தாழ்த்தப்பட்ட சமூகம்லாம் எங்கோ இருந்து நாடோடிகளாக வந்தவர்கள் காட்டுவார்கள். உங்களை கொண்டு வந்தீங்க தான் நாங்கள் தங்க வச்சோம், அதுக்காக தான் தங்க வச்சோம். இந்த மண்ணின் மைந்தர்களை ஒரு நாடோடி கூட்டமாக அதை சித்தரிப்பார்கள். கடைசியில் அந்த காதல் ஒத்துக்கொள்ளவே முடியாது. வெளிச்சக்கரவர்த்தி தீ வைத்து கொளுத்திக் கொள்வாங்க. தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன் ஒரு ஆதிக்க சாதியை சார்ந்தவன். இன்னைக்கு அவன் ஆதிக்க சாதி, ஆனா 50 வருஷத்துக்கு முன்னால அவன் அடிமை சாதி தான். இங்க இருக்கக்கூடிய சாதி இந்துக்கள் அத்தனை பேருமே அடிமைகள் தான். ஆனால் நம்முடைய பாரம்பரிய வரலாறு என்று சொல்லி நாம் நம்மளை ஆதிக்க சாதி இந்துவாக காட்டிக்கொள்வதுதான்
ஆர்வம் காட்டுகிறோமே தவிர சாதி ஒழிந்த ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்கிற பொது பார்வை யாரிடத்தில் இல்லை. ஆக திரைப்படங்களில் 100க்கு 100 விழுக்காடு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் மிகவும் கேவலமாக சித்தரிக்கப்படுகிற நிலை இன்றைக்கும் தொடர்கிறது. இஸ்லாமியர்களுக்கும் தலித்துகளுக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்கிறது. இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர் என்கிற அளவில் தான் ஒரு புறக்கணிப்பு இருக்கிறது. தலித்துகள் மீதான அளவுக்கு இருக்கிற காழ்ப்புணர்ச்சி வெறுப்பும் அவர்கள் மீது இல்லை. 85 விழுக்காடு இஸ்லாமியர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் என்றால் அந்த 85 விழுக்காடை 100 விழுக்காடாக போட்டால் அந்த 100 விழுக்காட்டில் 85 விழுக்காடு தலித்துகளாக இருந்துதான் இஸ்லாமியர்களாக மாறி இருக்க முடியும். அப்படி அவர்கள் இஸ்லாமியர்களாக மாறியதனால் இந்த சாதி மீதான இருந்த வெறுப்பு களையப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். ஆனால் இன்னொரு உண்மை அதில் அடங்கி இருக்கிறது. நீ எந்த மதம் மாறி போனாலும் நீ ஒரு தாழ்த்தப்பட்டவன் தான், உன்னை விடமாட்டேன் என்று இந்துத்துவம் விரட்டுவது போல்தான் முஸ்லிம்களை இங்கே இந்த மண்ணில் விரட்டி கொண்டிருக்கிறது. நீ முஸ்லீமாக போகலாம், ஆனால் முன்னாள் கள்ளன் தான், நீ முன்னாள் கரையன் தான், முன்னாள் சக்கிலியன் தான், உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதை போல்தான் இந்த சமூகத்தில் சாதி இந்துக்களின் நடவடிக்கைகள், இந்துத்துவத்தின் நடவடிக்கைகள் இங்கே அமைந்திருக்கின்றன. தாழ்த்தப்பட்டவர்கள் இங்கே சிறுபான்மையினராக போனதற்கு அதுதான் காரணம். இந்த மத மாற்றத்தை நான் அதிகமாக ஊக்கப்படுத்தி பேசாமல் இருப்பதற்கும் அதுதான் காரணம். மத மாற்றத்தினால் தான் இந்த சிறுபான்மை 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 என்பது உருவாகிறது. இஸ்லாமியர்கள் 100 குடும்பத்திலே 40 பேர் இஸ்லாமியர்களாக மாறுவார்கள், 20 பேர் கிறிஸ்தவர்களாக மாறுவார்கள். மிச்சம் இருக்கக்கூடிய 30 பேரோ 40 பேரோ 100 இருந்தது 40 20 40 அப்படி சிதறி போகும். ஆக இஸ்லாமியரும் சிறுபான்மை, கிறிஸ்தவர்களும் சிறுபான்மை, தலித்துகளும் சிறுபான்மை என்ற இந்த சமூகம் சிறுபான்மையாக சிதறுகிற நிலை உருவாகிறது. அதில்தான் சிக்கலை வருகிறது. அதன் பிறகு இவர்களின் வாழிடம் மாறுகிறது, பொருளாதார நிலை மாறுகிறது, அரசியல் நிலை மாறுகிறது, உறவே இல்லாமல் துண்டிக்கப்பட்டு விடுகிறது. இஸ்லாமிய சமூகம் வேறு, தாய் சமூகம் வேறு என்கிற அளவிலே, கிறிஸ்தவ சமூகம் வேறு, தாய் சமூகம் என்கிற அளவிலே இது உறவில்லாமல் அது தொடர்பிருந்து போய்விடுகிறது. எல்லா இனக்குழுக்களும் அப்படித்தான் உருவாகுங்கள். ஒரு உதாரணத்திற்காக நான் சொல்லுகிறேன். அந்த சிறுபான்மை என்கிற அளவிலான ஒரு வெறுப்பு அல்லது ஒரு ஏளனம் அல்லது ஒரு இலக்காரம் இஸ்லாமியர்கள் மீது இருக்கிறது. ஆனால் தலித்துகள் மீது காரணகாரியம் இல்லாத ஒரு வெறுப்பு ஊறி கிடக்கிறது. எந்த காரணமும் இருக்காது. தாழ்த்தப்பட்டவன் என்றால் ஒரு நாயை 10 பேர் சேர்ந்து அடிப்பதை போல் அடிக்கிற மனோநிலை இந்த சாதி இந்து மனோநிலையாக இந்தியாவில் இருக்கிறது. எந்த காரணம் கேட்க மாட்டான். டெல்லியிலே ஒரு மாணவி கற்பழிக்கப்பட்டால், பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டால் என்றவுடன் அதிலே RSS பின்னால் நின்று மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தியது. RSS பின்னணியில் தான் நடந்தது. யாரும் அதை மறுத்துவிட முடியாது. ஆனால் 5 ஆண்டுகளுக்கு முன்பு மராட்டிய மாநிலத்திலே கயர்லாஜி என்கிற இடத்தில் தாயும் மகளும் பட்ட பகலில் 100 பேர் திரண்டு நின்று வேடிக்கை பார்க்கிற போது கூட்டாக பாலியல் வல்லுறவு செய்தார்கள். தாயின் முன்னால் மகளையும், மகளின் முன்னால் தாயையும் பாலியல் வல்லுறவு கொண்டு அடித்து அங்குலம் அங்குலமாக சூடு வைத்து அவர்களை கொடூரமான வன்கொடுமைகளுக்கு, வதைகளுக்கு ஆளாக்கி குற்றுயிரும் கொலையுருமாக இருக்கிற போது துங்கபத்ரா நதிக்கரை ஓரத்திலே தூக்கி வீசிவிட்டு போனார்கள். இந்திய நாடு அமைதியாகத்தான் இருந்தது, இந்திய ஊடகங்கள் அமைதியாகத்தான் இருந்தன. இப்படிப்பட்ட கொடுமைகளை பார்த்த பிறகுதான் அடங்க மறுப்பு அத்து தீர்வோம் என்று நாம் முழங்குகிறோம். இந்த முழக்கமே அந்த சாதி வெறியர்களுக்கு வன்முறையாக தெரிகிறது. இந்த முழக்கமே சாதி வெறியர்களுக்கு வன்முறையாக தெரிகிறது. இதற்காக இட்டுக்கட்டி இல்லாதது கொள்ளாததுகள் எல்லாம் சொல்லி எங்கோ எவனோ ஏதோ செய்கிற காரியங்களுக்கெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் தான் காரணம் என்று பழிதூற்றுகிற நிலை தமிழகத்திலே வளர்கிறது என்றால் அது வெறும் விடுதலை சிறுத்தைகளுக்கு, திருமாவளவனுக்கு எதிராக அல்ல தோழர்களே. தலித்துகள் ஒரு அரசியல் சக்தியாக வடிவம் பெறுவதை விரும்பாத சாதி வெறியர்கள் நடத்துகிற ஒரு மாபெரும் அடக்குமுறையில் வேறு எந்த தலித் இயக்கத்தின் மீதும் அவர்களுக்கு ஏன் கோபம் வரவில்லை? விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருப்பவர்கள் தான் ஒழுக்கக்கேடர்களா? விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிற முன்னணி 5 பேரை நான் அனுப்புகிறேன். எங்கள் மீது வன்முறை முத்திரை குத்தக்கூடியவர்களின் முன்னணி பொறுப்பாளர் 5 பேரை வர சொல்லுங்கள், அரசியல் விவாதம் நடத்தி பார்ப்போம், யார் அதில் வெறுக்கிறார்கள் என்று பார்ப்போம், யார் கருத்தாளர்கள் என்று பார்ப்போம். எங்கள் கட்சியில் இருக்கிற மாநில பொறுப்பாளர்கள் ஒருவரிடம் கூட அவர்களால் வாதிட முடியாது, கருத்து பேச முடியாது. அப்படித்தான் இந்த கட்சியை நாம் வளர்த்துக் கொண்டிருக்கிறோம். சேதங்கள் நமக்கு இருந்தாலும் பயணம் தொடர வேண்டும் என்பது
சேதங்களை கண்டு ஆத்திரப்பட்டு பயணம் பாதையில் நின்றுவிடக் கூடாது. ஆகவே சேதங்களை சகித்துக் கொள்வோம், பயணங்களை தொடர்வோம் என்ற அடிப்படையில் தான் இதையெல்லாம் சகித்துக் கொள்வோம். இந்த சகிப்புத்தன்மை சிறுபான்மை சமூகத்திற்கும் தேவைப்படுகிறது. அதை சொல்லத்தான் இதை நான் சொல்கிறேன். நம்மை சகிப்புத்தன்மை இல்லாதவர்களாக, உணர்ச்சி வயப்படக்கூடியவர்களாக, தீவிரவாதிகளாக, பயங்கரவாதிகளாக தொடர்ந்து சித்தரிப்பதன் மூலம் நம்மை தனிமைப்படுத்த முயற்சிக்கிறார்கள். அந்த தனிமைப்படுத்தலிலிருந்து நம்மை தப்பித்துக் கொள்ள, நம்மை தற்காத்துக் கொள்ள நாம் உத்திகளை கையாள வேண்டியிருக்கிறது. அந்த பொது தளத்தில் இருந்து ஒருபோதும் விலகிவிடக் கூடாது. இந்த ஒரு படம் ஒன்றை தடுத்து நிறுத்தி விடுவதனால் ஒட்டுமொத்தமாக நாம் இனி யாருமே இஸ்லாமியர்களை கொச்சைப்படுத்த மாட்டார்கள் என்ற முடிவுக்கு வந்துவிட முடியாது. இதை விட கொடூரமாக வருவார்கள், இதை விட குரூரமாக சிந்திப்பார்கள், இதை விட கேவலமாக பரப்புவார்கள். ஆகவே எப்போதும் ஜனநாயக சக்திகள் எல்லா தளத்திலும் உண்டு. இஸ்லாமியர் அல்லாத ஜனநாயக சக்திகள், தலித் அல்லாத ஜனநாயக சக்திகள், பெண்கள் அல்லாத பெண்களுக்காக பேசுகிற ஆண்கள் ஜனநாயக சக்திகள், எல்லா தளங்களிலும் ஜனநாயக சக்திகள் உண்டு. அந்த ஜனநாயக சக்திகளை அணிதிரட்டி அமைப்பாக திரண்டு நாம் போராடுவதன் மூலம்தான் இப்படிப்பட்ட ஒடுக்குமுறைகளில் இருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள முடியும். என்னை பொறுத்தவரையிலே கமல்ஹாசனை நான் ஒரு கமர்ஷியல் ஆக்டர் என்ற அளவிலே தான் நான் பார்க்கிறேன். அவ்வளவுதான். ஒரு வணிக உணர்வுள்ள இந்த படத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கான உத்திகளை கையாளுகிற ஒரு புத்தியுள்ள நடிகர் என்கிற அளவில் தான் நான் பார்க்கிறேன். அதை தாண்டி இருக்கக்கூடிய ஆழ்ந்த நுட்பமான சதி திட்டங்களை, அரசியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அந்த அரசியலை புரிந்து கொண்டால்தான் நம்முடைய உத்திகளை நம்மால் சரியாக வகுக்க முடியும், கணிக்க முடியும். அந்த அரசியலிலிருந்து தான் நம்முடைய அணுகுமுறைகளை நாம் தீர்மானிக்க வேண்டும். ஆகவே இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளின் மீது எப்படிப்பட்ட அவதூறுகள் பரப்பப்படுகின்றனவோ, தலித்துகள் தனியே ஒரு அரசியல் சக்தியாக வடிவம் பெற்று பொது நீரோட்டத்திலே கலந்து அவர்கள் ஒரு அடையாளத்தை பெறுவதை விரும்பாதவர்கள் மற்ற தலித் இயக்கங்களை நாங்கள் குறை சொல்லவில்லை, இந்த தலித் இயக்கத்தை குறை சொல்லுகிறோம் என்று சொல்கிறார்கள். உண்மையிலே கட்ட பஞ்சாயத்து செய்கிறவர்கள் அவர்கள், கள்ளச்சாராயம் காய்ச்சுகிறவர்கள் அவர்கள், எல்லா விதமான அயோக்கியத்தனங்களையும் இந்த சமூகத்திலே செய்து கொண்டிருப்பவர்கள். அதை ஏன் செய்கிறாய் என்று கேட்கிற போது வன்முறை முத்திரையை குத்துகிறார்கள். அதற்கு எத்தனையோ சான்றுகளை சொல்ல முடியும், எத்தனையோ சாட்சியங்களை சொல்ல முடியும். ஆனால் ஏன் நாம் அமைதி காக்கிறோம், வார்த்தைகளை அளந்து பேசுகிறோம் என்றால் மறுபடியும் நான் சொல்லுகிறேன், சேதங்களை சகித்துக் கொள்வோம், பயணங்களை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வோம் என்ற அந்த ஒற்றை நோக்கத்தின் அடிப்படையில் தான் இது இஸ்லாமிய சமூகத்துக்கு தேவைப்படுகிறது, சிறுபான்மை சமூகத்தினருக்கும் தேவைப்படுகிறது. நம்மை உணர்ச்சி வயப்பட்டவர்களாக அவர்கள் சித்தரிக்க முயற்சிப்பதை நாம் அனுமதிக்க கூடாது. நம்மை தீவிரவாதிகளாக, பயங்கரவாதிகளாக ஏற்கனவே அவர்கள் சித்தரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த பொது புத்தியிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கு, அவர்கள் விரும்புவதற்கு எதிர்மறையாக நாம் கையாள வேண்டிய உத்திகள் தேவைப்படுகின்றன. இவன் உணர்ச்சி வயப்படுவான் என்று எண்ணுகிற போது நாம் உணர்ச்சி வயப்பட மாட்டோம் என்பதை நிறுவ வேண்டிய தேவை இருக்கிறது. இவன் வன்முறை செய்வான் என்று அவர்கள் எண்ணுகிற போது நாங்கள் வன்முறை செய்ய மாட்டோம் என்று எதிர்வினையாற்ற வேண்டியிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த எதிர்மறை அணுகுமுறைகளை கையாளுகிற உத்தியை இஸ்லாமிய சமூகமும் பெற வேண்டிய தேவை இருக்கிறது, வகுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதிலிருந்துதான் இப்படிப்பட்ட இந்த சித்தரிப்புகளில் இருந்து நாம் நம்மை விடுவித்துக் கொள்ள முடியும். தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும், ஒன்று இரண்டை தவிர, இஸ்லாமிய சமூகத்திற்கு ஆதரவான கருத்தை சொல்லாமல் நழுவினார்கள். இந்த பிரச்சனையிலே, குறிப்பாக விசுவரூபம் பிரச்சனையிலே அரசியலுக்காக சிலர் ஆதரித்தார்கள். இதில் உள்ள போலித்தனத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், உண்மையையும் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஏதோ ஒரு பெரிய ஆதரவு கிடைத்து விட்டது, ஒரு பெரிய சக்தி கிடைத்து விட்டது என்று எண்ணுவது கூட நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வதாக அமைந்து விடுவதற்காக சொல்லுகிறேன். மோடியோடு இருக்கிற நெருக்கத்தின் மூலம் இஸ்லாமிய சமூகத்திற்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு வெறுப்புணர்வை சமப்படுத்திக் கொள்வதற்காக, தனித்துக் கொள்வதற்காக கூட இது கையாளப்பட்டிருக்கலாம். ஆக இதற்கு பல பின்னணிகள் இருக்கின்றன.
யாரையும் அரசியல் உள்நோக்கத்தோடு நான் விமர்சிக்கவில்லை. இஸ்லாமிய சமூகத்தின் மீது ஒரு தலித்தாக இருந்து நான் கொண்டிருக்கிற நன்மதிப்பின் அடிப்படையிலே இந்த கருத்துக்களை நான் சொல்கிறேன். அரசியல் சார்ந்து தலித்துகளும் இஸ்லாமியர்களும் பெண்களும் நலிந்த பிரிவினரும் சேர வேண்டிய கோட்பாட்டின் அடிப்படையில் இருந்து நான் இந்த கருத்துக்களை முன்வைக்கிறேன். ஆகவே ஊடகங்கள் மற்றவர்களின் கைகளில் இருக்கிற வரையில் இந்த தவறான சித்தரிப்புகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். ஊடகம் என்பது தனிநபர்களின் சொத்து அல்ல, அது பொது சொத்து. ஊடகங்களை நம்மாலும் கையாள முடியும், அதிகாரங்களை நம்மாலும் கைப்பற்ற முடியும், ஆட்சி அதிகாரத்தை நம்மாலும் வென்றெடுக்க முடியும் என்கிற நம்பிக்கை பெறுவது ஒன்றுதான் இப்படிப்பட்ட ஓரவஞ்சனைகளில் இருந்து, ஒதுக்குதல்களில் இருந்து, அடக்குமுறைகளில் இருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு ஒரே வழி. ஆகவே பொருளாதாரத்திலே வலிமை பெறுவது எவ்வளவு இன்றியமையாததோ, மத ரீதியாக வலிமை பெறுவது, ஒரு கூட்டு வாழ்க்கை வாழ்கிறோம் என்கிற அந்த சமூக வலிமையை பெறுவது எவ்வளவு இன்றியமையாததோ, அதைவிட இஸ்லாமியர்கள் ஒரு அரசியல் சக்தியாக வலிமை பெறுவது மிக மிக இன்றியமையாதது என்பதை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். ஒரு அறிவிப்பு. சமூக அமைதிக்கான படைப்பாளிகள் இயக்கம் நடத்தும் வன்மத்தில் சிறைப்படுமோ காதல் என்கிற தலைப்பிலான மாபெரும் திறந்தவெளி கவியரங்கம் காதலர் தினத்தன்று